லெட் யுவர் பர்பஸ் பி ஃபுல்ஃபில் லார்ட் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீங்க ஒரு நோக்கத்தை வச்சு என்னை சிருஷ்டிப்பீங்க, என்னை உயிரோடு வைத்திருக்கிறீங்க. அந்த நோக்கம் நிறைவேற எனக்காக நீங்க யாவையும் செய்து முடிக்கும்படியாக இன்று கர்த்தர் நம்மிடத்திலே பேசுகிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 138 8வது வசனத்திலே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய கிருபையின் நிமித்தமாக செய்து முடிப்பார். இன்றைக்கு இது யார் செய்வார்கள் என்று பல நேரங்களிலே நாம யோசித்து உட்கார்ந்து கொண்டு இருப்போமே. ஆனால் இது இவங்க முடிப்பாங்க, இல்லை அவங்க முடிப்பாங்க, அவங்க ரெக்கமெண்டேஷன், இவங்க ரெக்கமெண்டேஷன், இது எல்லாத்தையும் காட்டிலும் பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவங்க இருதயத்தை திருப்புகின்றவரும் கர்த்தர் தான் பிரியமானவர்களே. ஆகவே பல வேளைகளிலே இந்த வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கோணத்திலே ஆண்டவர் இதை தியானிக்க நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உமது கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை தங்குகின்ற கிருபையாக இருக்க வேண்டும். தங்குகின்ற கிருபை என்றுமே நமக்கு கர்த்தர் உதவி செய்கின்றவராய் இருக்கிறார். உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதரும். ஆங்கிலத்திலே பார்க்கும்போது லெட் யுவர் பர்பஸ் பி ஃபுல்ஃபில் லார்ட் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீங்க ஒரு நோக்கத்தை வச்சு என்னை சிருஷ்டிப்பீங்க, என்னை உயிரோடு வைத்திருக்கிறீங்க. அந்த நோக்கம் நிறைவேற எனக்காக நீங்க யாவையும் செய்து முடிக்கும்படியாக இன்று கர்த்தர் நம்மிடத்திலே பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒரு ஊரிலே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்து போகிறார்கள். அவர்களுக்கு 2 குழந்தைகள். 2 குழந்தைகள்ல மூத்த ஒரு நாள் ஆலயத்துக்கு செல்லுகின்றால், ஆலயத்துக்கு ஒரு பேப்பரோடு செல்கிறார். ஆலய ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு ஆயரிடத்திலே போய் அந்த பேப்பரை கொடுக்கிறார். ஆயர் கலங்கி போய் விடுகின்றார். அந்த பேப்பர்ல இருக்கிறது என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. அவங்க குடும்ப சூழ்நிலையை அவர் அறிந்தபடியினாலே அந்த பிள்ளையிடத்திலே அவர் ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தாராம். அப்ப அந்த பிள்ளை சொன்னாலாம், இந்த வசனத்தை எனக்கு கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க, எனக்கு இது எழுதி எனக்கு கிடைக்கப்பெற்றது என்று சொன்னதுமே அப்ப அந்த ஆயர் சொன்னாராம், மனுஷனோட உதவி ஒரு காலகட்டத்துல வரைக்கும் உதவி செய்வாங்க. மற்றபடியான உறவினர்களுடைய ஹெல்ப்புக்கெல்லாம் கூட கொஞ்ச நேரத்துக்கு தான் வரும். ஆனா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற கர்த்தர் ஒருவர் இருக்கின்றார். எல்லாரும் கைவிட்டாலும் உன்னை ஆண்டவர் கைவிடாம இம்மட்டும் காத்தவர், இனிமேலும் காத்து வழி நடத்துவார் என்று ஆறுதல் சொன்னாராம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவர். உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விட்டாதிரும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிபூர்ண திட்டத்துக்கு நோக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.